அவங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல, எந்த பொண்ணுங்க அப்படிம்பாரு. விட்டானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தரேன் அப்படின்னா அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு வெளியே வரும். அவங்க அம்மா ஒரு அரை விடும், வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை போட்டு 2 அப்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னா அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லும். இருந்தாலும் அதெல்லாம் முடியாதுன்னு நேராக போய் வக்கீலை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த பையனை வேறு அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, எங்கள் பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி பைக்கில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சு என்னவோ செய்ய போயிட்டான், அதுக்குள்ளே நல்ல வேலை நாங்கள் வந்துவிட்டோம், இதை வந்து போஸ்கோவில் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேஸை போட்டுருவாங்க. ஸோ இப்படியாக அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும்போது அந்த வக்கீல் ஒழுங்காக வாதாடவும் மாட்டான். இந்த வில்லன் வந்து வக்கீலுக்கு காசை கொடுத்து நீ ஒழுங்காக வாதாடாதுன்னு சொல்லி அவனை வாதாட விடாமல் பண்ணி வச்சுருப்பான். இப்போ இவர் உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு சாட்சியமாக இவர் உடைப்பார். என்னன்னா ஒரு 3 பேர் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக